Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 557 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம உசோப்பு இந்த சாப்பர் பையன் எங்க போனா என்னன்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். பார்த்தா ஆளை காணோம். ஆனா உசோப்ப அட்டாக் பண்ண ஒரு பெரிய கூட்டமே பிச்சுக்கிட்டு வர்றாங்க. இவங்க மண்டைய உடைக்கிறத தவிர வேற வழியே இல்ல. என்ன முன்ன மாதிரி நினைச்சீங்களாலே இதோட உங்களை காலி பண்ணிடுறேன்னு சொல்லி ஸ்பெஷல் அட்டாக்னு சொல்லி கிரீன் ஸ்டார்னு அடிப்பானா. அந்த விதை போய் விழுந்தவனே கீழ இருந்து மூங்கில் குச்சிகளா டப்பு 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 டப்புன்னு வளர்ந்து அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு தூக்கிடும். ஒரு விதைக்குள்ள எத்தனை செடியை மறைச்சு வச்சிருக்கான் பாருங்க உசோப்பு. மாஸ் காட்டிட்டல மாஸ்டர் ஹெரக்லஸ், உங்களுக்கு நான் பெருமை சேர்த்திட்டேன் அப்படின்னு கத்திட்டு இறப்பான். என்னன்னா பயலுக்கு 2 வருஷமா கொடுத்ததே அவன் தானே. காட்டுக்குள்ள எப்படி சர்வைவ் ஆகணும், அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், அதுக்கு என்னென்ன தேவை, அதை எங்க இருந்து எடுக்கணும், ஒவ்வொரு விதையும் எப்படி யூஸ் ஆகும்னு சொல்லி எல்லாத்தையுமே கத்து கொடுத்திருக்கான். இது பிகினிங். உசோப்போட செகண்ட் சாப்டர் ஒரு நிஜமான அட்வென்ச்சரா தான் இருக்க போகுதுன்னு சொல்லி ஜாலியா கத்திட்டு கிடப்பான். அதே நேரம் இங்க இந்த டர்மா என்ன பண்ணுவான், பிளாசாவே முங்க வச்சிட்டோம்னா எல்லாருமே குழிக்குள்ள மாட்டிக்குவாங்கல்ல, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பொழந்துக்கலாம்னு சொல்லி பெரிய குழியா தோண்டிட்டு இருக்கான். எவ்வளவு பெரிய ரோபோட்டாவே இருந்தாலும் கீழே விழுந்துருச்சுன்னா அதோட சோலி முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஜாலியா தோண்டுவான். அந்த டைம் அவனுக்கு ஆப்போசிட்டா இன்னொன்னு குழி தோண்டிட்டு இருக்குது. சொல்ல போனா அவன் தோண்டிட்டு இருக்க வழியிலேயே குறுக்க தோண்டிட்டு இருக்குது. ஆமா என்னதுன்னு அவன் பார்த்து பீதியில இருக்கும் போதே பயங்கரமா தோண்டிட்டு வந்து அவனை ஒரே அடி வெளியில திருச்சடிச்சு வந்து விழுவான். எல்லாருமே பார்த்து மிரண்டுருவாங்க. டருமாவிய ஒருத்தன் அடிச்சு தெறிக்க விட்டுருக்கானா. யாரா அவன்னு பார்க்கும்போது உள்ள இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி வருவான். அது வேற யாரும் இல்ல, நம்ம சாப்பரு. அவனோட கொம்பை யூஸ் பண்ணி குழி தோண்டி இருக்கானாமா. இதெல்லாம் ஓவரா இல்லையாடா, நானும் உனக்கு மேல செம்மையா குழி தோண்டி வேண்டா என்கிட்டயா அவனு பில்டப் பண்ணுவான். லூஃபி பார்த்துட்டு சாப்பரு வேற மாதிரி போ பீட்டில் மாதிரி மண்டைய மாத்திட்டேன்னு பாராட்டுவான். அவனுக்கு காண்டாவும் கத்திட்டு கிடப்பான். ஆக்சுவலா லாஸ்ட் 2 வருஷம் அவனோட 7 டிரான்ஸ்ஃபார்மேஷனையுமே சாப்பர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மாத்தணும். அதுக்காக அவன் ஏகப்பட்ட மருந்துகள் ஏகப்பட்ட பயிற்சிகள்னு வெறித்தனமான எஃபர்ட். முன்னாடி எல்லாம் 1 ரம்பிள் பால் 2 ரம்பிள் பால் 3 ரம்பிள் பால்னு போட்டு ஒவ்வொரு உருவத்துக்கு மாறுவான். ஆனா இப்போ அப்படியெல்லாம் இல்ல, ஒரே ஒரு ரம்பிள் பால் இருந்தா மட்டும் போதும். அவன் அந்த 7 டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல எதுவா வேணாலும் மாறலாம். அதை கேட்டுட்டு காண்டான டருமா கொய்யால உன்னோட கோரல் எல்லாத்தையுமே நான் கட்டிச்சு துப்பிடுறேன்னு ஓவரா பில்டப் பண்ணுவானா. உடனே சாப்பர் இது கோரல் இல்லடா கொம்புடா என் குரங்கு, உன்னை பொறுத்த வரைக்கும் நான் தலைவலி பிடிச்ச ஒரு மான்ஸ்டர் தான்டான்னு சொல்லிட்டு கேட்கப்போன்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவான். சுத்தி இருந்து பாக்குற மக்கள்லாம் சந்தோஷமா பாப்பாங்க. ஏன்னா அவங்க சண்டை போறதே செம ஜாலியா தான் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு சண்டை தான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்திருக்காங்க. கேட்டச்ச உடனே வச்சு செய்யறாங்கன்னு நல்லா புரியுது. அப்ப முடியாம நிறைய பேர் பீதியாகி ரிட்டர்ன் ஓடி வருவானுங்களா. அந்த வில்லப்பழுக பார்த்துட்டு இது வரைக்கும் நாங்க எத்தனை பேரை கொண்டிருக்கோம் தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே வந்தவன் என்னால முடியலன்னு பொத்துன்னு விழுந்துருவான். அங்க போன அடிக்கிறானுங்க, இங்க வந்தா கடிக்கிறானுங்க. என்ன கொடுமை இது. இப்ப அவனுங்க கொல்ல காலில் இருக்கானுங்க. சொல்ல போனா இன்னும் கொஞ்ச நேரத்துல இறங்கி அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்க போறானுங்க. அதுக்குள்ள இவ்வளவு பில்டப். இங்க சுருமையை காட்டுறாங்க. இலிச்சா மேனிக்கு கப்பலையும் பிரின்சஸையும் அழகா பாதுகாத்துட்டு இருக்குமா. ஹோடி பார்த்துட்டு பயங்கரமா முறைப்பான். உடனே மூஞ்ச திருப்பிக்கும். உடனே ஹோடி மிரட்ட ஆரம்பிச்சிருவான். என்ன கிராக்குன்னு ஒரு வழியா அவங்க கிட்ட போய் சேர்ந்துட்டியா, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல, உன் முன்னாடி தான் பிரின்சஸ் இருக்கா, அப்படியே அவளை நசுக்கி கொன்னுரு. இல்லன்னா நார்த் போல்ல இருக்கானே உன்னோட தம்பி தங்க கம்பி, அவன் எங்க இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான், எப்படி உருண்டுட்டு இருக்கான்னு எங்களுக்கு எக்ஸாக்ட்லி நல்லா தெரியும். நீ மட்டும் நாங்க சொல்ற பண்ணலனா எங்களுக்கு எப்ப தோணுதோ அப்போ போய் அவனை கொடூரமா கொல்லுவோம்னா கொல்லுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாம உன்னோட தம்பி ஒரு மித்திக்கல் கிரியேச்சர், அவனை சாதாரணமா கொன்னுட்டு விட மாட்டோம், அப்படியே ஒரு நல்ல விலைக்கு வித்துருவோம். ஏன்னா அவன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் நல்ல டிமாண்ட் இருக்குமா. இங்க கிராக்கனுக்கு வேர் தூத்த ஆரம்பிச்சிரும். ஐயோ என் தம்பி மேல கை வச்சிருவான் போலேன்னு. அது பயப்படுதுன்னு தெரிஞ்ச உடனே ஹோடி விடுற மாதிரி இல்ல, நாங்க அதைத்தான் பண்ணணுமா கிராக்கன், நல்லா யோசிச்சு பாரு, உன் தம்பி அதோ கதி, சோழிய முடிச்சிருவேன் அப்படி இப்படின்னு மிரட்டுவானா. அப்பதான் இங்க நம்ம ஜிம்பைக்கே புரியுது, அட பாவி சண்டால, அவன் தம்பிய ஹாஸ்டேஜா வச்சுதான் இவனை நீ மிரட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கியா, நீ எல்லாம் உருப்பிடுவியாடான்னு திட்டிட்டு இருப்பான். இங்க அவன் மிரட்டதை பார்த்துட்டு லூஃபி கொல்ல காண்டாவான். பின்ன நம்ம பையன் அவனோட ஃப்ரெண்டை என்னைக்கு விட்டு கொடுத்துருக்கான். அங்க ஹோடி விடுற மாதிரி இல்ல, நீ மட்டும் ஷிரகோஷி சாகர வரைக்கும் நசுக்கி கொல்லலைனா உன் தம்பி தேவையில்லாம பிதுங்கி சாவான், கொல்லுடா கொய்யாலன்னு. கிராக்கனுக்கு வேற வழி இல்ல, அப்படியே குயினை ரவுண்டு கட்டி நசுக்க ஆரம்பிச்சிரும். அவ வலி தாங்க முடியாம கத்த ஆரம்பிச்சிருவா. ஐயோ என்னால முடியலன்னு. அப்ப லூஃபி சுருமையை கூப்பிட்டு நீ உன் பிரதரோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் இவன் சொல்ற எல்லாத்தையுமே கேக்குறியான்னு கேப்பான். ஆமா உன்னோட ஃபீல் எனக்கு நல்லா புரியுது. ஆமா அவன் உனக்கு அண்ணனா இல்ல தம்பியான்னு கேப்பான். அது அப்படியே பேந்த முழிக்குமா. ஒண்ணு கவலைப்படாத, நம்ம 2 பேரும் சேர்ந்தே அவனை காப்பாத்துவோன்னு இழிச்சுக்கிட்டே சொல்லுவான். ஏன்னா நம்ம போயில அவங்க அண்ணனை காப்பாத்த ஒரு நாள் படாத பாடு போட்டிருக்கான்ல, சோ அதனால அந்த ஃபீலிங்ஸ் அவனால புரிஞ்சுக்க முடியுது. போகும்போது சொல்லிக்கிட்டே போவான், மறந்துடாத நான் உன்னோட ஃப்ரெண்டு, உனக்காக வந்து நிப்பேன்னு சொல்லுவானா. உடனே சுருமை ஆனந்த கண்ணீர்ல அழுதுகிட்டே பிரின்சஸை விட்டுரும். இதை பார்த்தவன ஹோடிக்கு செம காண்டாவும். பின்ன இவ்வளவு நேரம் அவன் கஷ்டப்பட்டு காண்டேத்தி ஷிரகோஷியை கொல்ல வைக்கலான்னு பார்த்தா இப்படி குறுக்க வந்து 2 பாயிண்ட்ல சோழிய முடிச்சிட்டான்னா கட்டுப்பாக்குமா இல்லையா. அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்தவன் அவங்கள பார்த்தா அப்படியே காண்டாவான். பார்க்கணுமே வேற லெவல்ல இருக்கும். மறுபடியும் ஒரு கூட்டம் அவனை விடாதியே கொல்லு
ஹேன்னு சொல்லிட்டு இறங்குவானுங்க. உடனே குறுக்கால ஹோடியோட ஆபீசர்ஸ் இறங்கிடுவானுங்க. ஏன்னா கண்டிப்பா இவனுங்க போனாலும் அடி வாங்கிட்டு தான் வருவானுங்க. சோ நாங்களே இவனை பாத்துக்கிறோம், எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு. அவனுங்க உசோப்பு சாப்பர் கிட்ட மோதனா கூட பரவாயில்ல, டைரக்டா மெயின் சுவிட்சிலேயே கொண்டு வந்து கைய வைக்கிறானுங்க. லூசு பயலுக. முதல்ல அவன் மேல கைய வைக்க முடியுமா? அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து எங்க கேப்டன் மேல கைய வைக்க விட மாட்டோம்னு ஓங்கி அடிப்பானுங்க. அந்த டைம் ஜோரோவும் சஞ்சியும் எட்டையில பூந்து அவனு அடிச்சு திரிய விடுவானுங்க. பின்ன அவனுங்க மட்டும் அவனுங்களோட கேப்டன் மேல கைய வைக்க விட்டுருவானுங்களா? லூஃபி எல்லாம் இடையில கேஷலா நடந்து வருவான். அவனுக்கு தெரியும் எப்படி நம்ம பசங்க இவனுங்களை பாத்துக்குவானுங்கன்னு. அப்படியே நடந்து வந்துட்டு இருப்பானா, மத்தவனுங்க எல்லாம் மறுபடியும் அட்டாக் பண்ண வருவானுங்க. இவனுங்களை அடிச்சுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு டப்புன்னு செகண்ட் இயர் எடுத்து காணாம போயிருவான். ஆமா, எங்க போனான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே சடனா ஹோடிக்கு முன்னாடி வந்து மூஞ்சோட ஒரே அடி. அகைன் அங்க இருக்க மலையில போய் அடிச்சு தெரிச்சிருவான். லூஃபிக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா அவனே சொல்லுவான், நான் செம வெறியில இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு. எனக்கு தெரிஞ்சு சுருமையோட அண்ணன்னு சொன்னால, அதனால அவனோட அண்ணனோட ஞாபகம் வந்துருச்சு போல. அதனாலதான் பையன் ஃபுல் ஃபோர்ஸ்ல இறங்கி தெரிய விட்டுட்டு இருக்கான். உடனே சுத்தி இருக்க மக்கள்லாம் ஆசம் வேற மாதிரி அவனை பாராட்டி தள்ளுவாங்க. அப்பங்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேக்குமா, என்னட்டு மேல பார்த்தா அந்த பெரிய சைஸ் நோவா கப்பல் வந்துட்டு இருக்குது. எல்லாம் அந்த வேண்டாட்டக்கன் எரும மாட்டு பைய பார்த்த வேலை. அதான் அவனோட பவரை யூஸ் பண்ணி தூக்கி வீசிட்டானே. அது மட்டும் இப்ப அந்த ஐலாண்டு மேல வந்து விழுந்துச்சு. சோலி முடிஞ்சிச்சு. இங்கே பார்த்துட்டு வாய பொழந்துருவாரு. இதையவன்டா இங்க திருப்பி விட்டான்னு. அப்படியே அந்த கப்பல் பொறுமையா வரும். அதை பார்த்துட்டு அத்தனை பேருமே வாய பொழக்கறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.